என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாப்ள. எத்தனை நாளாச்சு மாப்பிள்ள நீ பார்த்து? புது வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு ஏதோ இருக்கு போதும் உனக்கு? மாப்பிள்ள, அதையும் ஞாபகப்படுத்துறீங்க நீங்க. சொல்லுமா. வந்துடுறேன்ப்பா. வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வர முடியாது சரியா? ஃப்ரெண்டு வந்திருக்கான், மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டீ சாப்பிட்டு இருப்போம், கூப்பிட்றேன் சரியா? வந்துடுறேன் ப்ளீஸ், புரிஞ்சுக்க. வந்துடுறேன் 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 வை. ஓகே ஓகே சரி ஓகே. ஸோ சீவனை வாங்குறா. ஆனால் மாப்பிள்ள, எனக்கு கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆகுது, ரொம்ப சித்ததை பண்ணுறா. 1 வருஷம் ஆகி ஜாலியாக இருக்கேன் மாப்பிள்ள. அவன் தலையெழுத்து எப்படி அமைஞ்சிடும் போல. ஆமாம் மாப்ள, ஜாலியாக இருக்கு. எனக்கு கிடைச்சவங்க நல்லா பண்ணுறாங்க. நல்ல பொண்ணு. என்னங்க ஏங்க, மணி 7 ஆச்சுங்க. குட் மார்னிங். காஃபியா? ஏங்க, அது என் கைங்க. ஓ, கையா? ஆமா. சாரி, தெரியாம பிடிச்சிட்டேன். கப்பு வலுவலுன்னு இருக்கா, உன் கையும் வலுவலுன்னு இருக்கா. கப்புன்னு நினச்சி உன் கையை பிடிச்சிட்டேன். கப்பை விட உன் கை சூப்பராக இருக்கு. சும்மா இருங்க. ம். கயல், கயலே, சொல்லுங்க. நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். எப்போவும் மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பிடுவீங்கல்ல, இப்போ என்ன புதுசாக சொல்கிறீங்க? எனக்கு தெரியாத மாதிரி. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நான் கிளம்பும்போது என்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அனுப்புன்னு சொல்லியிருக்கேன்ல, மறந்துட்டியா? சாரி 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 சாரிங்க. கரண்டி வேற இருக்கு, நம்பி வச்சுட்டு வந்துடுறேன். ம். ஹே, நோ ப்ராப்ளம். நான் கையில் சாப்பிட்டியா? இன்னும் இல்லைங்க, வீட்டு வேலை முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். இன்னும் சாப்பிடாமையா இருக்க? 1 மணிக்கு மேலே ஆச்சு தங்கம். சாப்பிடாம இருந்தால் அல்சர் வந்துடாதா? கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்ல. நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எப்படி இருக்கு? பா, வாடையே சும்மா கம்மா கம்மான்னு இருக்கு. நீ சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லாமல் இருக்குமா? ம். இதெல்லாம் கேட்கலாமா நீ? ஓகேடா தங்கம், நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ம். ஈவினிங் வந்துடுறேன் நான். நம்ம அப்படி எங்கேயாவது ஜாலியாக வெளியே போயிட்டு வருவோம் சரியா? ஓகே ஓகே ஓகே. கையில் 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 என்னாச்சு? ஒரு நிமிஷம். கிடைச்சா? ம். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல. ஆமாம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகம். ஓ, வேற ஒன்றும் இல்லை. இல்லை, ஈவினிங் கிளம்பி வெளியே போகலான்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். ஓகே ஓகே, டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடுங்க, நாளை பின்ன பார்த்துக்கலாம். ஓ, வெளியே போகலான்னு சொல்லியிருந்தேன்ல. ம். ஒரு 5 மினிட்ஸ் கிளம்பி வந்துடுறேன்.
ஓகே. சரிங்க, நான் ஊருக்கு போயிட்டு 2 நாளில் வந்துடுவேன். பத்திரமா இருங்க. என்னடா 2 days ஆகுமா? நீ இல்லாமல் எப்படா நான் 2 நாள் தனியாக இருக்குது? ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடணும். ஃப்ரெண்ட்ஸோட அங்கே இங்கேயும் சுற்றக்கூடாது. முக்கியமாக டயத்துக்கு சாப்பிட்றணும். புரியுதா? இந்த வேலையை அடுத்த வாரம் போய் பார்த்துக்க முடியாதா? நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்லி ஆல்ரெடி 3 வாரம் ஆயிடுச்சு. ஒரு 2 days பொறுத்துக்க மாட்டீங்களா? ஒரு 2 days மட்டும் பொறுத்துக்கோங்க. போயிட்டு வரேன். நீ செல்லல. ஆனால் மாப்பிள்ள, எனக்கு கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆகுது. ரொம்ப சித்தத்தை பண்ணுறா. 1 வருஷம் ஆகி ஜாலியாக இருக்கேன் மாப்பிள்ள. அவன் தலையெழுத்து அப்படி அமைஞ்சிடும் போல. ஆமாம் மாப்பிள்ள, ஜாலியாக இருக்கு. எனக்கு கிடைச்சவன் நல்ல பொண்டாட்டிங்க. நல்ல பொண்டாட்டிங்க. நல்ல பொண்டாட்டி. ஏ எரும மாடு, ஆபீஸ் போற நினைப்பு இருக்கா இல்லையா? மணி 7 ஆச்சு. பச்சை குழந்தை எல்லாமே நம்மளே பார்க்கணும். ஏய், காப்பி எங்கடி? ஏன் மயிர் எந்திரிச்சு குடிக்க மாட்டீங்களோ? வேணா வந்து ஊட்டி விடவா? டைனிங் டேபிள வச்சிருக்கேன். எந்திரிச்சு குடிச்சிட்டு கிளம்பு. ஏய், ஒரு சூதா இருக்கு, இன்னொரு சூ எங்கடி? ஏன்ட்ட கேட்டேனா? கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் தேடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நீ வச்ச பொருளை நீ தான் எடுக்கணும். ஒவ்வொன்றும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. எரிஞ்சதெல்லாம் கரெக்டு தான். நான் கேட்டது சூ. இந்தா. உனக்கெல்லாம் கொழுப்பு அதிகமாகி போச்சுடி. வீட்டில் உட்காந்து சோறாக்கி தின்னுக்கிட்டு இருக்கீங்கல்ல. இருடி இரு, ஒரு நாள் உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. சாப்பிடும்போது நிம்மதியாக சாப்பிட வராளா? இவளோட ஒரே அக்கப்போரா போச்சியா? சொல்லுமா. என்ன பண்ற? லஞ்சு டைம், சாப்பிட போறேன். நேத்து கரெக்டா கொட்டிக்க மட்டும் தெரியுதுல்ல. சிலிண்டர் காலி ஆச்சுன்னு சொன்னே, புக் பண்ணியா? புக் பண்ணிட்டேமா. வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓன்ட்ட அவன் சொல்லிட்டான், என்கிட்ட சொல்லல. நீ நான் தானே வீட்டில் சமைக்கிறேன். நீ உட்காந்து கொட்டிக்க மட்டும் தானே செய்கிற. கேஸ் தீர்ந்து போச்சு. நைட்டு என்னால் சமைக்க முடியாது. ஆஃபீஸ் விட்டு வரும்போது நைட்டு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வா. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். வை. ஏய் பரதேசி, என்ன வெறுங்கை ஆட்டிட்டு வந்திருக்க? வெறுங்கை ஆட்டிட்டு வந்திருக்கனா? ஆமா, உங்க அப்பன் இந்த கையில் ஒரு 10 பவுன், இந்த கையில் ஒரு 10 பவுன் நகையை மாட்டி விட்டுருக்கேன். ஆட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஓடே டேய் முண்டப்பேலே, கேஸ் தீர்ந்து போச்சு. நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னேடா. உன் காதுல விழுந்துச்சா விழுகலையாடா? இதெல்லாம் கேப்பியா கேட்க மாட்டியா? ஐயோ, நான் சொல்றது எதுவுமே உன் காதுல கேட்க மாட்டேங்குதே. என்னடா இது? சப்பாத்தி, வெங்காயம்.
நல்ல காம்பினேஷன். கயல், ஆ என்னம்மா இது? இப்படியே டயட்டை மெயின்டைன் பண்ணு, அப்புறம் வயசான காலத்தில் மொட்டி வலி கிட்டி வலின்னு ஏதாவது வந்துடும். இதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு விஷம் இருந்தால் கொண்டு வந்து தெரியா? குடிச்சிட்டு மொத்தமாக மேலே போகிறேன்.